மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழர் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஒட்டுமொத்த இந்திய நாடுமே எதிர்பார்க்கிற ஒரு தலைவர்னா இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து மாறி இருக்காரு. இந்த சந்திரபாபு நாயுடு யார்? அவரோட பின்னணி பற்றி சொல்லுங்க. இல்லை, சந்திரபாபு நாயுடு என்டிஆர் ஒரு சினிமா நடிகர் இருந்தார். அவர் தமிழ்நாட்டு எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். என்டிஆருடைய மகளில் கட்டினவர் மருமகன். என்டிஆர் ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா போகிறாரு. போனவர் ஆட்சியை கவுத்துட்டு இவர் எம்எல்ஏகளுடைய ஆதரவோடு முதலமைச்சர் ஆகிறார். மாமனாரை கவுத்துட்டு முதலமைச்சர் ஆனார். குப்பம் தொகுதி தான் அவருடைய தொகுதி, ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில். மீண்டும் என்டிஆர் ஆட்சிக்கு வர முடியல. அப்போது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி, தெலுங்கு தேசத்தை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். அவரால் வயதாகி போச்சு, அவரால் அரசியல் பண்ண முடியல. யார்? என்டிஆர். மருமகன்கிட்டே ஒப்படைச்சிட்டு அரசியல் விட்டு ஒதுக்கிட்டார், இறந்து போயிட்டார். இவர் அந்த கட்சியில் ஒரு எம்எல்ஏ, அதன் பிறகு முதலமைச்சர். இப்போது என்டிஆருடைய கட்சிக்கு இவர் தலைவராயிட்டார். இதுதான் இவருடைய சுருக்கமான பின்னணி. ஆனால் இவர் இப்போ இந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கு காரணம் வந்து கடந்த முறை வந்து கைதானாரு. இந்த கைது தான் இவரோட வெற்றிக்கு முதல் காரணம்னு சொல்லப்படுது சார். இல்லை, அப்படிலாம் இல்லை. அதாவது இதே ஜெயிலுக்கு போய் 10 வருஷம் கஷ்டப்பட்டவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. இவருக்கு மாமனார், அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் ரெட்டி விமான விபத்தில் செத்து போயிட்டார். அதுக்கு பிறகு காங்கிரஸே பிடிச்சி அவர் உள்ளே போடுறான். உள்ளே போட்டு கடுமையாக சித்திரவதை பண்ணுறாங்க. ஏறக்குறைய பலாயிரம் கிலோமீட்டர் தொடர்ந்து நடைபயணம், எல்லா சட்டமன்ற தொகுதியும் போகிறார். மக்களை நேரடியாக அவங்க அப்பா மாதிரி. அதுதான் இவரை முதலமைச்சர் ஆகிச்சு. ஆக்கிய பிறகு நீங்கள் கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட அரசியல் போய் சேரலை, மேல்தட்டு மக்கள்கிட்ட ஆந்திரா அரசியல் போய் சேர்ந்தது. இதுதான் இவர் புறக்கணிக்கப்படுகிறது காரணம். ஏன்னா அமைப்புங்கிறது காங்கிரஸ் தான். காங்கிரஸை உடைச்சிட்டு அவர் வந்துட்டார். யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. இங்க என்டிஆர் கட்சியை காணாமக்கிட்டு இவர் வந்துட்டார். ரெண்டாவது, ஆந்திராவில் நாயுடு ரெட்டி அரசியல் தான். ஒருக்கா ரெட்டி இருந்தால் ஒருக்கா நாயுடு வருவார், நாயுடு இருந்தால் ரெட்டி வருவார். அதில் ரெட்டி அரசியல் 10 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ நாயுடு அரசியல் வந்துருக்கு. இதுதான் நீங்கள் நாயுடை வந்து ஆந்திரா மக்கள் முழுசாக புறக்கணிக்கல. நாயுடு ரெட்டி, அவர் ஜெகன்மோகன் ரெட்டி, இவர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திரா முழுக்க இதுதான் அரசியல். இப்போ கடந்த தேர்தல் வந்து தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சிருந்தார் சார். இப்போ இந்த தேர்தல் வந்து அந்த மாதிரி இல்லையா சார்? 3ஆவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு சார் ஜெகன்மோகன் ரெட்டி. இல்லை, அதான் அவரு மேல்பட்டு, அவரோட தோல்விக்கு என்ன? இல்லை, மேல்பட்டு அரசியல் தான், கீழே அரசியல் போல. அவருக்கு நீங்கள் அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டா கீழே இருக்கிற மக்களோட தொடர்பே விட்டுறாங்க, எல்லாம் கார்பரேட் ஆயிடுறாங்க. திமுக தான் நடக்குது, கீழே போகிறதே இல்லை. அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, வேலுமணி தங்கமணியாக இருந்தாலும் சரி, கீழே வந்து அரசியலே போய் சேர்றதில்லை. அப்போது கீழ்த்தட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க? அரசியலை தலைகீழே மாற்றிடுறான். மேல்தட்டு மக்கள் ஓட்டு போட்டு 2 பக்கமும் அது ஈக்குவலாக இருக்குது, சரிசமமாக இருக்குது. கீழ்த்தட்டு மக்கள் கோவப்பட்டான்னா ஆட்சி மாற்றம் நடக்குது. அங்கே ஆந்திராவில் அப்படி தான் ஆட்சி மாற்றம். ஸோ இப்போ இந்த தேர்தல் வந்து கேம் சேஞ்சராக பவன் கல்யாண சொல்கிறாங்க. நடிகரும் அரசியல் கட்சி தலைவரான பவன் கல்யாண். இப்போ இந்த தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு பவன் கல்யாணம் வந்து ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்களே சார். இல்லைங்க, அதாவது பவன் கல்யாணம் ஒரு காரணம். அங்கே வந்து ரெட்டி நாயுடு அரசியல் தான். ரெட்டி தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி 10 வருஷமாக அதிகாரத்தில் இருக்காரு. நாயுடு அந்த மக்கள் புறக்கணிக்க மாட்டான். அப்போ ஒரு சேஞ்சுக்காக அதுதான். ஆனால் இப்போ எதிர்கட்சி தலைவர்களுக்கும் வந்திருக்காரு சார். இப்போ இப்படி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் சார் இந்த அரசியல்? யார்? எங்க? ஆந்திரா சட்டசபையில். இல்லை, ஆந்திராவில் மாறி மாறி அரசியல் வரும். எதிர்த்து பேசுவார்னு நினைக்கிறீங்களா? யாரு? பவன் கல்யாண். இல்லை, பேசுவார். அரசியல் நடக்கும் சார். அரசியலுக்கு அறிக்கை, பேச்சு, தண்டாலடி நடவடிக்கை தான் இவங்க அரசியல் செய்கிறதா மக்கள் நினைப்பான். அதனால தண்டாலடி அரசியல் என்பது ஜெகன்மோகன் ரெட்டியை தொடர்ந்து பத்திரிகைகள் பேசிகிட்டே இருந்தான் வருஷக்கணக்கு. ஏன்?
தொடர்ந்து நடைபயணம், ம். எல்லா தொகுதிக்கும் நடைபயணம். அதனால தான் அவர் மக்கள்கிட்ட அறிமுகமாகி அவர் 10 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். அதே கதை தான் பவன் கல்யாண் ஆகட்டும். ஏன்னா ஒரு காலகட்டத்துல வந்து அதிமுக கூட வந்து தேமுதிக கூட்டணி வச்சுதான் பின்னால வந்து எதிர்க்கட்சி தலைவரா மாறினாங்க. இப்ப அதே நிலைமை தான் ஆந்திரா சட்டசபையிலும் நடந்திருக்கு. அதற்காக கேட்டார் சார். இல்லை நடக்கலாம். அதாவது அதே ஜெயலலிதா தான் விஜயகாந்த் ஒழிச்சுது. ம். எம்எல்ஏக்களை பூரா விலைக்கு வாங்கி தேமுதிக என்ன ஆச்சுன்னே தெரியல. ம். அரசியல பதவி சண்டை தான். ம். பதவிக்கு வருவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், ம். எதை வேண்டுமானாலும் பலியிடுவார்கள், ம். யாரை வேண்டுமானாலும் பகைத்துக் கொள்வார்கள், ம். யாரை வேண்டுமானாலும் கவித்து விடுவார்கள். இதெல்லாம் அரசியலுக்கான 1000-2000 வருஷம் அரசியல். இதுக்கு பேர் என்ன நடவடிக்கை? ராஜதந்திர நடவடிக்கை, டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ். ம். அது நடக்கலாம், எதிர்பார்க்காது கூட நடக்கலாம். இல்லை இப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி கூட்டம், இப்போ முதலமைச்சர் டெல்லி போகிறாரு, இறுதி முடிவு பண்ணுறது தான் இப்போ எல்லாரும் டெல்லி கூடுறாங்க. ஆனால் பிஜேபி எந்த சலனமும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், நிதிஷும் சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பதாக உறுதி அளித்து விட்டு ரகசியமாக முடிந்திருக்கும். அதனால எந்த சலனம் இல்லாமல் இருக்காங்க. சலனம் இல்லாம சார் உடனே கால் பண்ணி பேசினாரு, வாழ்த்துக்கள் சொன்னார் சந்திரபாபு நாயுடுக்கு. இல்லை இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே பதவி ஏற்கிற வரை குதிரை பேரம் நடக்கும். பதவி ஏற்ற பிறகு நண்டு பேரம் நடக்கும். உன்னை ஏறினா உன்னை இழுத்து விட்டுரும். சரி, இப்போ ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இல்லை சார். இப்போ பாஜக கோட்டையா இருக்கு, அந்த கோட்டையிலே ஒரு ஓட்டையை போட்டுட்டாங்க காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்ட்டியும். அதை பத்தி பேசலாமே. இல்லை அது அதாவது ஓட்டரில் எழுதி போட்டிருப்பான், நிறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், சாரி நிறைகளை நண்பரிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்கிட்ட சொல்லுங்கன்னு ஒரு போர்டு போட்டிருப்போம். என்ன குறை இருக்கு எங்கிட்ட சொல்லி நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். உப்பு சரியில்லையா, இட்லி சரியில்லையா, சட்னி சரியில்லையா, சாம்பார் சரியில்லையா, இல்லை உப்பு இல்லையா, உரப்பு இல்லையான்னு சொல்லி. அப்போது நிறைகளை போய் நண்பர்கள் சொன்னால் 4 பேர் சாப்பிட வருவோம். இதே தான் பிஜேபி கூட்டணியில் நிறைகள் பிஜேபியை எப்படி எதிர்க்கணும், எப்படி ஜெயிக்கணுங்கிறது தான் திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை இந்தியா கூட்டணி சரியாக அமுல்படுத்தலைங்கிறதான இப்போ 40 சீட் போச்சு. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜி, இந்தியா கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜி காங்கிரஸோடைய கூட்டணி இல்லையே. இல்லை சார், மாநிலத்தில் அந்த மாதிரி இல்லை, மத்தியில் வேணா மாறலாம் அப்படின்னு தானே சார் சொல்லியிருந்தாங்க. மத்தியில் நாங்கள் கூட்டணியாக இருக்கோம். நீங்கள் மத்தியில் கூட்டணி ஓட்டே போடாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் கூட்டணி வச்சு என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன நோக்கம்? பிஜேபி தோக்கடிக்கணும் தானே. காங்கிரஸுக்கு தானே சார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க மம்தா பானர்ஜி காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிச்சா வெஸ்ட் பெங்காலே 10 சீட்டு போச்சே, பிஜேபி வந்துட்டானே. அந்த 10 சீட்டு இருந்துன்னா இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட நகருமே. அது யாரால போச்சு?